நம்ம என்னமோ சுறுசுறுப்பின் உச்சங்கிற மாதிரி எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் மண்டையில் தட்டி நல்லா உன் நினப்பில் தங்க விலை அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் சொல்லும். வீடை பாருங்கள், நான் டெய்லி தான் காலைல க்ளீன் பண்ணுறேனே அப்படின்னு என் மனசுக்குள்ள நானே நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் வீடு இவ்வளோ கலைபரமாக ஒரே குப்பையாக கிடக்கு. காலைல ஒழுங்காக சமத்தை அதெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ வேலை வந்திருக்குமா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஆனால் காலைல என்னோடய நாலடி கூந்தலுக்கு கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டு சீப்பெல்லாம் வச்சு அந்த பவுடர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல, என் பசங்க தான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க. நானும் அவசரமாக கடையில் போய்ட்டு வேலை இருக்குது, கரெக்ஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன். ஆனால் வீட்டுக்கு மத்தியானம் வந்து சாப்பிடும்போது தான் தெரியுது இவ்வளோ பொருட்களை இவ்வளோ பாதுகாப்பாக இவ்வளோ களைச்சி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் இப்படியே வச்சுட்டு நாளைக்கு வியாழக்கிழமை வேறு க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு இன்றைக்கி ஒழுங்காக இந்த வேலைலாம் பார்த்தாதான் நாளைக்கு வந்து பொறுப்பாக கிச்சனில் உள்ள வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளத்துல இறங்கிட்டேன். நம்ம எப்போ பாரு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கமே அப்படின்னு மைண்ட் சொல்லலாம். ஆனால் வந்து நம்மளோட பொறுப்பே அதுதான். நம்ம வந்து குடும்பத் தலைவி, அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ வேலை வந்தாலும் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் மனசுக்குள்ள நினச்சிட்டு, அதை விட ஃப்ரிட்ஜை பாருங்கள், நான் ரொம்ப கொடூரமாக வச்சுருக்கேன். எப்போவும் மாவு அப்புறம் ஒரு 2-3 ஐட்டம் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ பார்த்தா கண்டது கிடையாது எல்லாம் உள்ளே நுழைச்சி வச்சுருக்கேன். ஏன் நுழைச்சி வச்சுருக்கேன் எனக்கே தெரியாத அளவுக்கு எல்லா பொருளும் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வேணுங்கிறது வேண்டாங்கிறது பார்த்து பிரித்து எடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்த வேலையை நம்ம ப்ராப்பராக பார்க்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஒழுங்காக அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் நீ கடைக்கு போமா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு களத்தில் இறங்கிட்டேன். ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருந்தால் பாட்டு போட்டுட்டு அழகாக சாங் கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம். நமக்கு அந்த ப்ராப்தம் கிடையாது. அதனால் டிவியை போட்டு ஜானும் அப்படின்னு சொல்லி டிவியை போட்டேன். டிவினா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எல்லா வேலையும் பார்த்து முடிக்கிறதுக்கு அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது என்னமோ ஒரு அலாதி இன்பம். டிவியில் ஒரு பாட்டை போட்டோ இல்லை படத்தை போட்டோ இல்லை காமெடி ஷோவை பார்த்துட்டு வேலை பார்க்குறங்குது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் நான் அன்றைக்கி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சோஃபாலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சோஃபாவை நீட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த புதரில் கையை விட்டால் அதை க்ளீன் பண்ண தான் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டு நம்மளோட அன்பு அடுப்பை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சா மட்டும்தான் சாயங்காலம் டீ போடுறதுக்கான மனசே நமக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த டியூட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு ஒழுங்காக போயிட்டு பெட்ரூமு அதுக்கப்புறம் பூஜை ரூமு எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சிடணும். பசங்க வர்றதுக்குள்ளே நானும் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சிட்டேன். நல்ல வேலை பசங்களும் வந்துட்டாங்க. போயிட்டு நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்கப்பா, எனக்கு ஒரு டீ போட்டு தாங்கப்பா, அதுக்கப்புறம் தான்ப்பா என்னால் எந்த வேலையுமே பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் என் பசங்க வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சுமா, நாளைக்கு ஆஃபுல் எக்ஸாம் வேறு இருக்குது, என்னால் அந்த வேலை பார்க்க முடியும், ப்ளீஸ் அன்றைக்கி மட்டும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி என் கையாலே நானே டீயை போட்டு நானே சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்கும்போதே நான் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் போயிட்டேன். பூஜை ரூமில் வந்து நான் போன வாரம் தான் விளக்குனேன். ஆனால் ஏன் இப்படி கருத்து போகுதுன்னு எனக்கே தெரில. அப்புறம் புது காமாட்சி அம்மன் விளக்கு வேறு வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலைலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நாளைக்கு அதை ஏற்றுனா மட்டும்தான் நமக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு வந்து எப்போவுமே தங்க நகை வைர நகை வெள்ளி நகை இதெல்லாம் வாங்குறதுலாம் அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. வீட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கினா அதில் இருக்க சந்தோஷம் இருக்கே அதுக்கு ஈடினையே கிடையாது. அந்த மாதிரி தான் நானும் அதே மாதிரி நீ பூஜை ரூமில் நல்லா தொடச்சிட்டு அதையும் கோலம் போட்டு பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சிட்டேன். பாய்.